வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பு. ஒரு விசில் சத்தத்தால் மொட்டு கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும். இந்திய பகிரங்கம். இஷாராவுக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. இலங்கையில் பலவீனமான எதிர்க்கட்சியே இன்று உள்ளது. நீதி அமைச்சர் சுட்டிக்காட்டு. கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்திய 2 உயிரிழப்பு. புத்தளத்தில் சம்பவம். இரவில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகள். பீதியில் வாழும் மூதூர் மக்கள். வாகன விபத்தில் சிக்கிய பிரதி அமைச்சர் சதுரங்க சாரதி கைது. கரையை கடந்தது மோந்தா சூறாவளி. கடலில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். இரவில் இரத்த பரிசோதனை அவசியம். வீட்டிற்கு வரும் சுகாதார அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க கோரிக்கை. இலங்கையின் பொருளாதாரம் எதிர்வரும் ஆண்டில் 3.1% வரை வளர்ச்சியடைய முடியும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லின் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினூடாக இலங்கை அரசாங்கம் சீர்திருத்த வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்த பின்னணியில் பொருளாதார வளர்ச்சியிலும் வலுவான மீட்சி ஏற்பட்டதாகவும் கடந்த ஆண்டு வளர்ச்சி 5% காணப்பட்ட அதேவேளை இந்த ஆண்டின் முதல் பாதியில் வளர்ச்சி 4.8% இருந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார். தற்போது அந்த வலுவான மீட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாதாரண நிலைக்கு திரும்புதல் மாத்திரமே நிகழ்ந்துள்ளதாகவும் பொருளாதார நடவடிக்கைகளின் மட்டத்திற்கேற்ப சில வளர்ச்சிகளின் தாக்கம் தற்காலிகமானது எனவும் அங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 3.1% காணப்படுவதுடன் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உண்மையில் எதிர்பார்த்ததை விட வலுவான மீட்சியை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் ஆசியாவின் பொருளாதாரம் குறித்து நடைபெற்ற அந்த ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. ஒரு விசில் சத்தத்தால் மொட்டு கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும் என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கானது அல்ல. எங்கள் மக்கள் கிராமங்களில் பணியாற்றியவர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களித்தவர்கள் நாங்கள். ஒரு விசில் சத்தத்தால் எங்களுடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு சிறிய குழு எங்களிடம் உள்ளது என தெரிவித்துள்ளார். கனிமுள்ள சஞ்சீவு படுகொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பெண் சட்டத்தரணியை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பாக குறித்த பெண் சட்டத்தரணி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். கனேமுள்ள சஞ்சீவவை படுகொலை செய்வதற்காக வந்த இஷாரா செவ்வந்திக்கு கைத்துப்பாக்கியை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகிறது. இந்த சட்டத்தரணி நேற்றிரவு கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 19 வழக்கு விசாரணை ஒன்றிற்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவத்தின் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி என்பவரை கைது செய்வதற்கு பாதுகாப்பு பிரிவினர் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டனர். அவர் கடந்த 14 நேபாளத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்தி போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றார்கள் என நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். பிரித்தானியாவிற்கு சென்றுள்ள அமைச்சர்களான நளின் ஜெயதிச, சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோர் லண்டன் நகரில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: நிறைவடைந்த ஒரு வருட காலத்தில் பொருளாதார மீட்சிக்குரிய திட்டங்களை சகல அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களூடாக செயல்படுத்தியுள்ளோம். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதுடன் நாட்டில் சட்டவாட்சி
ஆட்சியை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான எதிர்பார்ப்பாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சட்டத்தை மதிக்கும் சிறந்த சமூகம் ஒன்று தோற்றம் பெறும். இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எதிர்க்கட்சியினர் அதற்கு தடையாக செயல்படுகிறார்கள். பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை பலவீனப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். பலவீனமான எதிர்க்கட்சியே இன்று உள்ளது. பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என தெரிவித்தார். பிரதான அனுசரணை வழங்குவோர் BT Cash and Carry மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT Cash and Carryயின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT Cash and Carry மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT Cash and Carry மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். கொழும்பு நாரக்கின்பேட்டு தாவரை மாவட்டத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது 13 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த குடியிருப்பு தொகுதியின் 5வது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் மேல் மாடிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மக்களை மீட்பதற்காக ஸ்கைலிப்ட் வாகனங்கள் இரண்டும் அவ்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து காரணமாக வெளியேறும் வாயில்கள் தடைப்பட்டுள்ளதனால் இந்த ஸ்கைலிப்ட் வாகனங்களை பயன்படுத்தி சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த தீ விபத்தினால் ஒரு வீடு முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் அந்த வீட்டில் சிக்கியிருந்த 2 பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் 2 வெளிநாட்டினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தளம் நாரவல்லி பிரதேசத்தில் தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் இருந்த இருவர் ஒருவகை திரவத்தை அருந்திய பின்னர் ஏற்பட்ட சுகவீனத்தால் உயிரிழந்துள்ளனர். குறித்த இடத்தில் 4 இருந்துள்ளதுடன் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தல் ஒன்றில் இருந்த திரவத்தையே இவ்வாறு அவர்கள் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த திரவத்தை அருந்திய பின்னர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஏனைய 3 புத்தளம் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்ற 2 தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மேங்காமம் கிராமத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படுவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பகல் வேளைகளில் மேம்காமம் குளத்திலும் அதன் ஓரமாகவும் நிற்கும் காட்டு யானைகள் இரவு நேரத்தில் ஊருக்குள் வருவதாகவும் இதன் காரணமாக தூக்கத்தை தொலைத்து காவல் நிற்க வேண்டியுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். அத்தோடு பயன் தரும் மரங்களுக்கு யானைகள் சேதம் விளைவிப்பதாகவும் விசனம் தெரிவிக்கின்றனர். எனவே காட்டு யானைகள் ஊருக்குள் நுழையாத வகையில் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறும் மேம்காமம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் பெரும்போக நெற்பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலையில் உள்ளதால் வயல் நிலங்களில் தஞ்சமடைந்துள்ள காட்டு யானைகளை துரத்தி வனப்பகுதிக்குள் அனுப்பும் பணி முன்னெடுக்கப்பட்டது. விவசாயிகளின் கோரிக்கைக்கு அமைய வெள்ளாவளி பகுதி வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பொறுப்பதிகாரி S. பிரசாந்த் தலைமையில் விவசாயிகள் பெரும்போக நெற்பயிர்ச்செய்கையை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கும் நோக்கிலும் நீண்ட காலமாக நிலைவரும் காட்டு யானைகள் அச்சுறுத்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலும் இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பற்ற முறையில் உயிர் அச்சுறுத்தல்களுடன் வெள்ளாவளி பகுதி வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் காட்டு யானைகளை துரத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொருளை நந்ததாசு கோதாகுடி வீதியில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவின் வாகனத்தில் மோதுண்ட ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் பிரதி அமைச்சருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நந்தசேன கோதாகொட வீதியின் கல்லூரி ஒன்றுக்கு அருகாமையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதி அமைச்சர் சதுர பயணம் செய்த கெப்ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி அமைச்சரின் சாரதியை பொருளை போலீசார் கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு உள்ள உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் புலனாய்வு பிரிவுடன் இணைந்து போலீசாரால் அச்சுறுத்தல் மதிப்பாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் F. G. Woodler தெரிவித்தார்.
நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் பாதுகாப்பிற்காக இரு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதோடு அவருக்கு காணப்படும் அச்சுறுத்தல் குறித்து மதிப்பாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து பொலிஸ் மாதிபரால் தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக ஜகத் விதான தெரிவித்துள்ளார். எனவே இந்த காரணி தொடர்பில் மேலதிகமாக கருத்துக்களை வெளியிடுவது பொருத்தமற்றதாகும். பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் அச்சுறுத்தல் மதிப்பாய்வின் மூலம் பாதாள குழுக்களாலேயே அவருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் மாறாக அரசியல் காரணிகளால் இல்லை என்றும் பொலிஸ் மாதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுகுறித்து மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக மதிப்பாய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். மேலும் இதற்கு பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் எந்த தகவலை அடிப்படையாக கொண்டு இவ்வாறானதொரு கருத்தை கோரினார் என்பதை பொலிஸ் மாதிபரே அறிவார். அவ்வாறான தகவல்கள் அவருக்கு கிடைத்துள்ளதா என்பது எமக்கு தெரியாது. அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் என்றார். இலங்கைக்கு வடகிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்து முந்தா சூறாவளி நேற்றிரவு ஆந்திராவின் காக்கிநாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யானைக்கால் நோய் பரிசோதனைகளுக்காக இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வரும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஆதரவு அளிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யானைக்கால் நோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் பிரசங்க சேரசிங்க இந்த கோரிக்கை விடுத்துள்ளார். யானைக்கால் நோயை பொறுத்தவரை ஒரு நோயாளி அறிகுறிகளுடன் வரும்போது அவருக்கு நோய் ஏற்பட்டு 10, 15 அல்லது 20 வருடங்கள் கடந்து விடுகின்றன. வீதிகளில் காணும் கால்கள் வீங்கி அல்லது விசட உறுப்புகளில் வீக்கங்களுடன் இருக்கும் ஒரு நோயாளி காலம் கடந்தே அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரவு நேரங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் மேற்கொள்ளப்படும் விசேட இரத்த பரிசோதனைகளின் மூலமே இந்த நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கிளாலி பகுதியில் சட்டவிரோதமாக மடநகழ்ந்த 2 உளவு இயந்திரங்களை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் SP திசாநாயக்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் இன்று அதிகாலை குறித்த பகுதிகளில் விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தனர். இதன்போதே சட்டவிரோத மணலுடன் 2 உளவு இயந்திரங்களை கைப்பற்றியுள்ளதுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர். அதேவேளை சிலர் தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கப்பலான அகோபோனா நேற்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வந்ததுடன் இலங்கை கடற்படையினர் கப்பலை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். தீவுக்கு வந்து அகேபோனோ என்ற கப்பலானது 150.5 மீட்டர் நீளமும் 158 அங்கத்தவர்களை கொண்டதாகும். இந்த கப்பலின் கட்டளை அதிகாரி கமாண்டர் RI கட்சுடோமோ ஆவார். கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அகேபோனோ கப்பலின் குழுவினர் தீவின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிடவும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையேயான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அகேபோனோ என்ற கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு எதிர்வரும் 31ஆம் தேதி தீவிலிருந்து புறப்பட உள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். RIP பேஜிலிருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் தொண்டைமான் ஆற்றை புறப்படமாகவும் திருகோணமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த
திரு சுந்தராம்பாள் கந்தசாமி அவர்கள் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கல்வியம் காட்டை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு துரைசிங்கம் ஸ்ரீகாந்தன் அவர்கள் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். திருகோணமலையை பிறப்பிடமாகவும் அன்பு வெளிப்புறத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்தையா ராமநாதன் அவர்கள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் இமயானன் மேற்கு உடுப்பிட்டியை பிறப்பிடமாகவும் கொழும்பு தெஹிவளையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சேனாதிராஜா சுரேந்திரநாதன் அவர்கள் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று சிவபதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.